டேய் அண்ணா வணக்கண்ணா. அப்பனே ஆண்டவா. எவ்வளோ சார்? தம்பி ஒரு 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுருவோம். பில்லு நாளைக்கு சேர்த்து போட்டுக்கப்பா. பில்ல நாளைக்கு போடவா? யார் நீ? தினம் வந்து போறோம் தானப்பா. ஐயா தினம் 1000 ரூபாய் வந்து போயிருக்கா. உன்னை எப்படியா நான் வச்சிருக்க முடியும்? சரி இப்ப பார்த்துட்டு ஞாபகம் வச்சுக்க. காரணம் இல்ல கீழே வை. கடன்லாம் கிடையாது. இருந்தா போட்டு இல்ல இடத்த கழிவு பண்ணு. கடன் தர மாட்டியா? இருக்கிற முடி காண்டி பெட்ரோல் வச்சு என்ன பண்றேன்னு பாரு. அண்ணே அந்த ஆள் அங்க போய் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கானே. என்னடா கத்திய உருவுற மாதிரி உருவுறா? அட என்ன செய்யறான்? என்னடா பெட்ரோல் தள்ளி விட்டுறா? என்னையா பண்ற? தீ குளிக்க போறேன். தீ குளிக்க போறியா? குளி. உன் தலையில எடுத்து குளிச்சிட்டு சாகு. யார் வேணா? சும்மா சாக மாட்டேன். ஒருத்திக்கிட்டு நேர பங்குக்கு தானே வருவேன். ஏன் பங்குக்குள்ள வர்ற? பின்ன ஒண்ணு நம்பி வாழணும், இல்லைன்னா நம்ப வச்சு வாழணும். ரெண்டுமே இல்ல உனக்கு. அப்புறம் எதுக்கு நம்ம 2 பேருக்கும் இந்த உசுரு? நமக்கு நீ என்ன கேக்குற? பிரச்சனை நம்ம 2 பேருக்கும் தானே. ஐயோ கடன் கேட்டா இல்ல என்ன அத ஒரு பிரச்சனையாவே ஆக்கிட்டியா? ஆக்கித்தானே சாப்பிடணும். இங்க பாரியா, யாரோ ஒரு முதலாளி எங்கேயோ இருந்து எனக்கு பொறுப்பெல்லாம் கொடுத்து என்னை முதலாளி மாதிரி வச்சு பாக்குறான். அதுல மண்ணள்ளி போட்டாதையா. அப்ப 5000 ரூபாய் கொடு. 50 ரூபாய் கடன் கேட்ட குடுக்கலன்னா பொறுத்துக்கிட்டு உள்ள ஓடிடுவேன். இரியா இரியா தரேன். இரியா தரேன். இரியா. அட சண்டால பயிலுகளா. இந்த 5000 ரூபாய் வச்சுக்க. அதென்ன இது 1000 ரூபாய். கேட்ட என்ன சாம்பலாக்கி போடுங்க. என்ன அநியாயம்? அநியாயம் தான். கரெக்டா இருக்குமாயா? கரெக்டா இல்லாம எனக்கு நானே தான் முக்கியம். இந்த வச்சுக்க. இது அதுக்கு என் மச்சான் 6 லாரி வச்சிருக்கான். அப்பப்ப வருவான். டாங்க ஃபுல்லா பண்ணி விட்டுரு. நானாவது நடிச்சேன். அவன் உண்மையில ஊத்திக்கிட்டு உன்னை நேர வந்து கட்டி பிடிச்சு மணிக்கணக்கில் உருள்வாடா. மணிக்கணக்கில் உருள்வாடா. என்னடா சொல்றீங்க? இவன் எடுத்துட்டு போறான். இவன் பண்ண பிரச்சனை போறான். இல்ல இவன் மச்சான் வர வருவானாம்ல. வரட்டும்ல. லாரியோட அடிச்சு வந்துட்டானா? அவ்வளவு பெரிய கலாட்டா பண்ணி என்ன ஏமாத்திட்டு போறேன். 2 பேர் 2 வேடிக்கையாட பாக்குறீங்க. அர்ஜுன். அர்ஜுன் உண்டாடா? டேய் ஹாய் அர்ஜுன். ஏய் இன்றைக்கு போய் என்னாச்சு? ஊத்திக்கிச்சு. அப்பாடா, நான் கும்பிட்ட தெய்வம்லாம் கை கொடுத்துருச்சுடா. என்னடா சொன்னா? ஆளாளுக்கு வேலைக்கு பண்ணினா எனக்கு கம்பெனி கொடுக்க யார் இருக்கா? அந்த சந்தோஷத்தை அம்மா என்னடா ஏதோ ஒரு பொண்ணோட உதற மாதிரி இருக்கு. இப்ப நெஞ்சிலையும் முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சாளுங்களா? மிஸ் ஆயிட்டாடா. மிஸ் ஆயிட்டா. ரொம்ப ஃபீல் பண்ற? அவ்வளவு அழகாவா இருப்பா? அழகா தேவதை மாதிரி இருப்பாடா. அப்படின்னா அவங்க அப்பா எந்த நேரத்துல இல்லடா எந்த கோயிலுக்கு நேர்ந்துட்டு பெத்தானோன்னு சொல்ல வந்தாடா. அப்பா ஒரு 2 லிட்டர் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? என்னடா அப்படின்னா அந்த பொண்ணு ஊர் பேர் தெரியாம வந்துட்ட? தெரிஞ்சுக்க முடியலடா. இப்போ என்ன பண்ண போற? ஒண்ணும் பண்ண வேணாம். பேசாம அவளை மறந்து மூடிட்டு வேலையை பாரு. யோ என்னையா டிஸ்கரேஜ் பண்ற? என்கரேஜ் பண்ண வேண்டியதானே? இத பாரு சலீம். அர்ஜுன் சார் அனார்கலியை தேடுறல. அப்ப நீ சலீம் தான். யாருவ? கிடைக்காது, முடியாது, நடக்காதுன்னு அவசரம் நம்ம பேசுறா. இவெல்லாம் உனக்கு ஃப்ரெண்டு. மிஸ் ஆயிடுச்சுன்னு அப்செட் ஆயிடக்கூடாது. தேடணும் தேடணும். கிடைக்கிற வரைக்கும் தேடணும். தேடன கிடைக்காதது எதுவுமே இல்ல. ரொம்ப ஊக்கம் கொடுக்கறியே. நீ யாரு? சுந்தரமூர்த்தி. மதுரையில ரொம்ப பெரிய பேரு. இப்ப அம்பாசமுத்திரம் வந்திருக்க. மாமியார் ஊரு. இங்கேயே செட்டில் ஆயிலான் இருக்க. ஓசி கஞ்சி. அதான் சத்தம் ஜாஸ்தியா இருக்கு. தம்பி இங்க சீட் ஆடுற கிளப்புக்கு இருக்க. தேடணும் தேடணும். கிடைக்கிற வரைக்கும் தேடணும். தேடுனா கிடைக்காது எதுவுமே இல்ல. இது ஏன் டைலாக் ஆச்சு? ரிபீட். எடி 86. 80 இருக்கு. 6 டிப்ஸ் வச்சுக்க. ஓகே. அட பாவி 6 அடிச்சுட்டப்பா. ரிபீட்.